شنا إسرائيل أدوناي إلهي أدوناي حاد أدوناي أولئيم அறித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே நித்திய நம்பிக்கை பெருகிடுதே உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பரே சென் சொந்தமானாரே உயிர்த்தெழுந்தாரே. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த 1ஆம் தேதி நம்ம தியானித்ததான அந்த செய்தியினுடைய தொடர்ச்சியான ஒரு காரியத்தை இன்றைக்கு சொல்லும்படியாக கர்த்தர் என்னை நடத்தினார். திரும்பவும் அந்த யாத்திராகமம் 20:20 வாசிக்கலாம். மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார் என்றான். தேவன் எழுந்தருளினார். நம்முடைய ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக எழுந்தருளுகிற தெய்வமாக இருக்கிறார். எபிரேயத்தில் வாசிக்கிறேன். வயோமர் மோஷே எல்ஹா ஆம் அல்டிராபு கி லெபாவூர் நாசோத் எத்கெம் பா ஹா எலோஹிம் உவாவூர் டிஹியே இரேதோ அல் பெனேஹெம் லெவில்டி தெஹ்டாவு அப்படின்னு எபிரேயத்தில் இந்த வசனம் இருக்கு. நம்ம கடந்த வாரத்தில் கடந்த 1ஆம் தேதி பா ஹா எலோஹிம் தேவன் எழுந்தருளினார் அதை நம்ம கவனிச்சோம். இப்போ தேவன் எழுந்தருளும் போது நமக்கு என்னெல்லாம் நடக்கும் எல்லாம் படித்தோம். இன்றைக்கு தேவன் எழுந்தருளும் போது நம்மிடத்தில் எதிர்பார்க்கப்படுகிற 2 பக்கங்கள். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில 2 பக்கத்தை எதிர்பார்க்கிறார். 2 பக்கம். இன்னைக்கு அதை தான் நான் சொல்ல போறேன். ஒரு நாணயத்துக்கு எப்படி 2 பக்கம் இருக்கிறதோ அதே போல எழுந்தருளுகிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில 2 பக்கங்களை எதிர்பார்க்கிறார். இன்னொரு விதத்தில் சொல்ல போனா தேவன் எழுந்தருளும் போது அந்த 2 பக்கங்களும் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும். அவரும் எதிர்பார்க்கிறார், அந்த 2 பக்கங்களும் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும். என்ன அது? அந்த 2 பக்கம் என்ன? திரும்ப வாசிங்க. மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். முதல்ல என்ன சொல்றாரு? பயப்படாதீங்க. முதல்ல பயப்படாதீங்கன்னு சொல்றாரு. அப்புறம் உங்களை சோதிப்பதற்காகவோ நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காக. அடுத்து சொல்றாரு, உங்களுக்கு என்ன வேணும்? தேவ பயம் வேணும். பயப்படாதீங்க, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்துல பயப்படணும். 2 வார்த்தைகளையும் அவர் சொல்றார். என்னங்க, ஏதாவது ஒன்ன சொல்லுங்க. என்னங்க 2ஐயும் சொன்னா எப்படி? பயப்படாதீங்க. மோசையை கொண்டு கர்த்தர் பேசுறார், பயப்படாதீங்க அப்படின்னு. இன்னொரு பக்கத்துல உங்களுக்கு முன்பாக, உங்க முகத்துக்கு முன்பாக பயம் இருக்கணும். என்ன பயப்படாதீங்க, என்ன பயம்? இதைத்தான் இன்றைக்கு நாம் படிக்க போகிறோம். பயப்படாதே அப்படின்னு சொல்றாரு.
அடுத்து பயப்படுங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன இது? தேவன் எழுந்தருளும் போது இந்த ரெண்டுமே நமக்கு வரும். அதான் நம்ம முதல் அந்த 1ஆம் தேதி கவனிச்சோம். பயப்படாதீங்க என்பது தேவையற்ற பயம். பயப்படுங்கன்னு சொல்றது என்ன பயம்? தேவ பயம். அப்ப நமக்கு எது இருக்கக்கூடாது? தேவையற்ற பயம் இருக்கக்கூடாது, தேவ பயம் இருக்க வேண்டும். அப்ப இன்னைக்கு இந்த தேவையற்ற பயத்தை குறித்தும் தேவ பயத்தை குறித்தும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. சரி, இதுல இருந்து ஒரு 3 கருத்துக்களை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். ஒன்று, நம்பர் 1, பயப்படாதே என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம். இரண்டாவது, தேவ பயம் என்பதனுடைய அர்த்தம். மூன்றாவது, தேவ பயத்தினால் உண்டாகிற விளைவு. இந்த 3 காரியங்களையும் இன்றைக்கு நாம் கவனிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம எல்லாத்தையுமே நம்ம கவனிக்கணும், இந்த 2 வார்த்தை. அப்போ 3 கருத்துக்களை நான் சொல்லியிருக்கேன். ஒன்னு என்னது? அர்த்தம். இரண்டாவது, தேவ பயத்தினுடைய அர்த்தம். மூணாவது, தேவ பயத்தினுடைய விளைவுகள். விளைவுகள் என்ன? ஏன் தேவ பயம்? நீங்க பயப்படுங்க, உங்களுக்கு முன்பாக தேவ பயம் இருக்க வேண்டும் என்று ஏன் சொல்றாரு? அப்ப இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். ஆகவேதான் நம்ம பாடும்போது 2 பாட்டு நம்ம பாடணும். டி மேஜர் கொடுங்க, 2 விதமான பாட்டு. முதல் பாட்டை நம்ம பாடணும், பயப்படாதே சிறு மந்தையே பார் நான் உன்னை பெண், திகையாதே மனம் கலங்காதே உன் தேவன் தினம் காப்பே. அப்ப இங்க பயப்படாத அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, இப்ப முதல் குறிப்பு கூட போகலாம். பயப்படாதே என்பதனுடைய அர்த்தம். இந்த பயப்படாதே அப்படிங்கிற இந்த வார்த்தை எபிரேய மொழியில அது எப்படி இருக்கு, இதை நம்ம புரிந்து கொள்ளணும்னா எபிரேய மொழிக்கு போகணும். அங்க போய் நம்ம பார்க்கணும். அங்க என்ன போட்டிருக்குன்னா, பயப்படாதீங்கிற அந்த இடத்துல அல் டிராவு அப்படின்னு போட்டிருக்கு. அல் அப்படின்னா நாட், டிராவு அப்படின்னா பயம், ரெண்டையும் சேர்த்தா அல் டிராவு அப்படின்னா பயப்படாதீங்க. அல் ஒரு வார்த்தை, டிராவு ஒரு வார்த்தை. அல் டிராவு பயப்படாதே, பயப்படாதீர்கள். இன்னைக்கு இங்க வந்திருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இதுதான், பயப்படாதீங்க. டோன்ட் பி அஃப்ரைட், பயப்படாதீங்க. அல் டிராவு, ஏஎல் அல் அது ஒரு வார்த்தை, TIRAWU அல்டிராவு. இதுக்கு என்னென்ன எழுத்துக்களை பயன்படுத்துவாங்க அப்படின்னா, ஆலேஃப் லாமேட் அல், அப்புறம் ஒரு சின்ன கோடு போட்டு டவ் ரேஷ் ஆலேஃப் வாவ், அல் டிராவு. யோது இருக்கு, சாரி அங்க ஒரு யோது இருக்கு. ஆமா, யோது இருக்கு. திரும்ப சொல்றேன், ஆலேஃப் லாமேட், அப்புறம் ஒரு சின்ன கோடு போட்டு டவ் யோத் ரேஷ் ஆலேஃப் வாவ், அல்டிராவு. எது? ஆயின்ல, ஆமா, கடைசியில வாவ்ல முடியுது. அல்டிராவு. திரும்பவும் சொல்றேன், ஆலேஃப் லாமேட் அல் டவ் யோத் ரேஷ் ஆலேஃப் வாவ், அல்டிராவு. இந்த அல்டிராவுங்கிற வார்த்தைக்கு நீங்க நம்ம எபிரேய டிக்ஷனரியில எல்லாம் போய் பார்த்தா அந்த பயப்படாதீங்கிறதுக்கு இருக்கிற மீனிங் தான் கொடுத்துருக்கோம்.
ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் அப்படிங்கறத நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டுமானா நம்பர் போட்டு பார்த்தாதான் தெரியும். என்ன இங்க பயப்படாதீங்கிறாரே, அங்க வந்து பயப்படுங்கிறாரு, இங்க பயப்படாதீங்கன்னு சொல்றாரு. என்ன அது? அப்போ இந்த அல்டிராவுங்கிற வார்த்தையை நீங்க சிங்கிள்ல வேல்யூ போட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளவு வரும்? இந்த ரெண்டு வார்த்தைக்கு நீங்க வேல்யூ போட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளவு வருது? 18 18 வரும். 18 18 18 18 கூட்டினா 36. இந்த 36க்குள்ள 3 வார்த்தைகள் அடங்கி இருக்கு. 3 வார்த்தைகள். நம்பர் 1 ஹட்டா, ஹெத்து டெத்து ஆலேஃப். ஹட்டா, ஹெத்து டெத்து ஆலேஃப். 8வது எழுத்து, 9வது எழுத்து, 1வது எழுத்து. ஹட்டா அப்படின்னா பாவம் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஏன் இங்க பாவம் வந்திருக்கு? பாவத்தினுடைய கரெக்டா எண்மதிப்பு இங்க இருக்கு. பயப்படாதீங்கிற இடத்துல பாவத்தினுடைய எண்மதிப்பு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? பயப்படாதீங்கன்னு ஆண்டவர் சொல்றாருன்னா அதுக்குள்ள இன்னொரு சத்தம் இருக்கு. என்னது? பாவத்துக்கு இடங்கொடாதே, பாவம் செய்யாதே. உலகத்துக்கு பயந்து, மனுஷர்களுக்கு பயந்து, சூழ்நிலைகளுக்கு பயந்து பாவத்துக்கு இடங்கொடாதே. அப்ப பயப்படாதேன்னா என்ன அர்த்தம்? பாவத்துக்கு இடம் கொடாது. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துல 7, 8, 9 வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா அங்க நமக்கு தெளிவா நம்ம விளங்கிக் கொள்ள முடியும். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துல யோசேப்பு அந்த நேரத்துல மட்டும் போத்திபாருடைய மனைவிக்கு பயந்து அந்த பாவத்துக்கு சம்மதிச்சிருந்தா அந்த வீட்டுல சுகபோகமா இருந்திருக்கலாம். ஆனா பயப்படாதே, போத்திபாருடைய மனைவிக்கு பயப்படல. போத்திபாருடைய மனைவிக்கு பயப்படாமல் பாவத்தை விட்டு ஓடுகிறான். படிங்க. சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சயனி என்றாள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல், பாருங்க, இணங்காமல். அவன் அந்த எஜமானுடைய மனைவி அடிமைங்க, அடிமை. அந்த அம்மா எஜமானி அம்மா. எஜமானி இப்போ பாவம் செய்ய கூப்பிடுது. வீட்டுல அடிமையா இருக்கிறவனுக்கு நல்ல போஸ்டிங் கொடுத்து எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. ஆனா அவள் சொல்லுக்கு அவன் இணங்காமல், இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகள் யாதொன்றையும் குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உட்பட்டு. அதாவது உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இங்க என்ன சொல்றா, இந்த போத்திபாருடைய கதையை முடிச்சிருவோம், அதை நான் பார்த்துக்கிறேன். என் வீட்டுக்காரருடைய கதையை நான் முடிச்சிடறேன். நம்ம நீ எப்பயுமே அடிமையா இரு, அடிமையாகவே இரு. ஆனா என்னோடைய நீ சிநேகமா இரு. அப்படிதான் அவன் கூப்பிடுறான். அவ சொல்ற அந்த வார்த்தை தான் இத்தனை பெரிய பொல்லாங்குன்னு அங்க சொல்றதுக்கு ரபிமார்கள் கொடுக்கிற விளக்கம் அதுதான். அப்படியானால் 2 விதமான பாவத்துக்கு அவ தூண்டா. ஒன்னு கொலைபாதகம், இன்னொன்னு விபச்சாரம். அதனால நீங்க பாத்தீங்கன்னா 10 கட்டளையில கொலை செய்யாதிருப்பாயாக, அடுத்து என்னது? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. இந்த ரெண்டுமே சேர்ந்தே இருக்கும். தாவீதுடைய வாழ்க்கையில அந்த ரெண்டுமே இணைஞ்சே வந்தது. ஒண்ணு முன்ன பின்ன இருக்கும், அவ்வளவுதான். இன்னைக்கு உலகத்தில் நீங்க பாருங்க, நிறைய இந்த கொலை இதெல்லாத்தினுடைய அந்த வேர் ஒண்ணு இதுவும் அதுவும் சேர்ந்தே இருக்கும். அப்படியானால் எப்படி இங்கே இந்த யோசேப்பு தன் எஜமானிக்கு பயப்படாமல் பாவத்தை விட்டு விலகினது போல
பாவத்தை விட்டு ஓடுனது போல. ஹட்டா அப்படிங்கிற வார்த்தை இந்த 36க்குள்ள மறைஞ்சிருக்கு. அது என்ன? அது பயப்படாதே, பயப்படாதிருங்கள். அல்டிராவு அப்படின்னு என்ன அர்த்தம்? பாவத்துக்கு இடங்கொடாதீர்கள். ரோமர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 2-3 வசனத்தை நம்ம அடிக்கடி கேட்கணும். பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? இந்த கேள்வியை நம்ம டெய்லி அவங்க நம்ம எல்லாரும் நம்மளையே பார்த்து கேட்கணும். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த தேவ பிள்ளைங்க நம்ம கேட்கணும். என்ன கேட்கணும்? பாவத்துக்கு மரித்த நான் இனி அதில் எப்படி பிழைப்பேன்? திருவிழியத்தில் இந்த வசனத்தை வாசிக்கலாமா? ரோமர் 6:2 திருவிழியத்தில் படிக்கும்போது ரொம்ப அழகா சொல்லியிருக்கோம். ரோமர் 6:2 ரோமர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை திருவிழியத்தில் படிக்கும்போது, ஒருபோதும் கூடாது, பாவத்தை பொறுத்தமட்டில் செத்துவிட்ட நாம், பாவத்தை பொறுத்தமட்டில் செத்துவிட்ட நாம் எவ்வாறு தொடர்ந்து பாவ வாழ்க்கை வாழ முடியும்? எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. பாவத்தை பொறுத்தமட்டில் செத்துவிட்ட நாம் எவ்வாறு தொடர்ந்து பாவ வாழ்க்கை வாழ முடியும்? ஏதோ அறியாம ஏதோ சில தவறுகள் சில காரியங்கள் வந்துருச்சுன்னா அது ஆண்டவர்ட்ட நம்ம மன்னிப்பு கேட்டு நம்ம சரிப்படுத்தி கொள்ளணும். ஆனா தொடர்ந்து துணிகரமா பாவ வாழ்க்கை வாழக்கூடாது. நீங்களும் நானும் அப்படி வாழக்கூடாதுங்க. பாவத்துக்கு இடங்கொடாதே. ஆகவேதான் நம்ம பாடுகிறோம், நீர்மேல் மோதும் குமிழி போல் மின்னும் ஜட மோகமே என்மேல் வந்து வேகமாக மோதி அடித்தால். ஆமென். நீர்மேல் மோதும் குமிழி போல் மின்னும் ஜட மோகமே என்மேல் வந்து வேகமாக மோதி அடித்தால். அழகுள்ளவர் பூவினந்தன் வாழ்க்கை அதில் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவா. மண்ணுக்காக மாணிக்கத்தை விற்றிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விற்றிட மாட்டேன். அப்படியானால் நமக்கு தெரியணும், அல்டிராவு அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவத்துக்கு இடங்கொடாதே, பயப்படாதே. இதை நம்ம விட்டுட்டு பயப்படாத பயப்படாதுன்னு 365 முறை இருக்கு. அதெல்லாம் இல்லை. பிரசங்கம் கேட்டிருக்கீங்களா? நிறைய பயப்படாதுன்னு எத்தனை முறை இருக்கான்? அப்படிலாம் இல்லை. வேணா எண்ணி பாருங்க. கண்கார்டன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இப்போ செல்ல கண்கார்டன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, பயப்படாதுன்னு போட்டு எண்ணி பாருங்க. அப்படிலாம் 365 முறைலாம் இருக்காது. சரியா? 365 முறைலாம் இல்லை, கூட குறைய தான் இருக்கும், கம்மியாக தான் இருக்கும் பயப்படாதுங்கிற வார்த்தை. யாரோ சொன்னாங்க, அது அப்படியே வழி வழியா அது அப்படியே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்படிலாம் இல்லை. அப்போ அல்டிராவு பாவத்துக்கு இடங்கொடாது. இந்த 36 என்பது ஹட்டா. ஹட்டானா பாவம்னு அர்த்தம். ரெண்டாவது, இந்த 36 என்பது எமட் அப்படிங்கிற வார்த்தையை குறிக்குது. அலேஃப் மெம் டவ், எமட். அப்ப எமட் அப்படின்னா என்ன அர்த்தம்? பயப்படாதே அப்படின்னா சத்தியத்தை விட்டுவிடாதே, சத்தியத்தை கைக்கொள். ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து நீ பயப்படாத அப்படின்னா என்ன சொல்றாரு? நீ மனுஷருக்கு பயந்து, இன்னும் சொல்ல போனா நீ மனுஷருக்கு பயந்து, அதாவது ஆண்டவர் மேல கூட பயத்துல, ஐயோ அடிச்சிருவாரு, கொன்றுவாரு, நரகத்துல தள்ளிடுவாரு, அதனால அப்படிலாம் இருக்காத. நீ என் மேல வச்சிருக்கிற அன்புல நீ பாவம் செய்யாம இரு. என் மேல வச்சிருக்கிற அன்புனால நீ சத்தியத்தை கைக்கொள். அப்படிதான் சொல்றாரு. அதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். புதிய ஏற்பாட்டுடைய ஸ்டாண்டர்ட் அதுதான். கர்த்தர் குத்திடுவாரு, வெட்டிடுவாரு, பாவம் செஞ்சுட்டான், கொன்றுவாரு, அதனால பாவம் செய்யாம இருக்கிறேன் அப்படி இல்லை. அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது.
அவர் என்ன கொன்னாலும் சரி, கொல்லலைனாலும் சரி, என்ன குத்துனாலும் சரி, குத்துனாலும் சரி, அவரை நான் நேசிக்கிறேன், அதனால நான் பாவம் செய்ய மாட்டேன். எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு, என் ஆண்டவர் யெஷுவாவை. அவர் என்ன நேசிக்கிறார், நான் அவரை நேசிக்கிறேன், ஆகவே நான் சத்தியத்தை விட மாட்டேன். எம்மட் ஆலேஃப் மெம் டவ், அதனுடைய ஆர்டினல் வேல்யூ போட்டீங்கன்னா 36 வரும். எம்மட் எம்மட், சத்தியத்தை விட்டு விடாதே. ஏன்னா யோவான் 8:32 இந்த சத்தியம்தான் நம்மை விடுவிக்கிறது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலையாக்கும். ஆனா சத்தியத்தை விட்டுறாத. மனுஷர்களுக்கு பயந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, உறவுக்காரங்க என்ன சொல்லுவாங்க, இதுக்கெல்லாம் பயந்து நீ சத்தியத்தை விட்டுறாத. சத்தியத்தை விட்டு கொடுத்து ரொம்ப நாள் வாழ்றதை விட சத்தியத்தை உண்மையா கை கொண்டு சீக்கிரமா ஆண்டவர்ட்ட நம்ம போறது உத்தமங்க, உத்தமம். ஆகவே சத்தியத்தை கைக்கொள், சத்தியத்தை விட்டு விடாதே, சத்தியத்தை விட்டுறாத அப்படின்னு சொல்றார் உங்களை என்னையும் பார்த்து. இந்த சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். அது மட்டும் இல்ல, யோவான் 17:17 நமக்கு தெரியும், உம்முடைய வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே என்னது, சத்தியம். நம்ம சத்தியத்தை கை கொண்டாதான், சத்தியத்தினாலதான் நீங்களும் நானும் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அடுத்தது ஏசாயா 26:2 படிக்கும்போது இந்த சத்தியத்தினாலதான் நமக்கு திறந்த வாசல், பரலோகத்துல நமக்கு வாசல் திறந்திருக்கும். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி தான் உள்ள பிரவேசிக்க முடியும், வாசலுக்குள்ள போக முடியும். வாசல்களை திறவுங்கள். சத்தியத்தை கை கொண்டாதாங்க பரலோகத்தின் வாசல் உங்களுக்காக எனக்காக திறந்திருக்கும். ஆனா என்னன்னா நம்மளால முடியாது, நம்ம சொந்த பலத்துல முடியாது. ஆகவேதான் நம்முடைய சொந்த பலத்துல முடியாதுங்கிறத உணர்ந்த அறிந்திருக்கிற நம்முடைய அன்பின் ஆண்டவர் இந்த வசனத்தை கேட்ட உடனே, ஐயோ நான் இது வரைக்கும் சத்தியத்தை கை கொள்ளலையே, இனிமேலும் நான் கை கொள்ள முடியாதே, அப்ப எனக்கு என்ன, நம்மளால யாராலையுமே கை கொள்ள முடியாதுங்க. இப்படி நாம உங்களுக்கு முன்னாடி நின்று இப்படி அடிச்சு பேசுறனே, என்னாலையும் கை கொள்ள முடியாது. நான் கை கொள்ள முயற்சி செய்தா தோற்றுதான் போவேன். நீங்களும் அப்படிதான், நம்ம எல்லாரும் தோற்றுதான் போவோம். அதுக்குதான் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, எசேக்கியேல் 36:27 படிக்கும்போது, எசேக்கியேல் 36:27 வாசிங்க. எசேக்கியேல் 36:27 நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சம் எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அடுத்த வசனம், உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து. பாருங்க, உங்கள் உள்ளத்துல அவர் என்ன செய்கிறார், தம்முடைய ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளை நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அப்ப ஆண்டவர் நம்மள என்ன செய்யறாரு, நம்மளால முடியாதுங்கிறத தெரிஞ்சதுனால அவரே பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்து, ஆவியானவருடைய உதவியினால நம்ம சத்தியத்தை கை கொள்ள முடியும். நம்ம வேலை எல்லாம் என்னன்னா, நம்ம சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்து, ஆவியானவரே நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து, நம்ம தேவனுடைய வார்த்தைகளை அறிக்கையிட்டு அதையே நம்ம ஜெபமாக மாற்றி ஆவியானவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்க படிப்படியா, ஒரே நாள்ல முடியாது, ஒரே நாள்ல இல்ல, படிப்படியா. எப்படி ஒரு குழந்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிப்படியா வளருது பாருங்க, அந்த மாதிரி சத்தியத்தை படிப்படியாக நாம் கை கொள்ள கர்த்தர் நம்மை நடத்துவார். போராட்டங்கள் வரும், அதுக்கு முன்னாடி விட நமக்கு அதிக போராட்டங்கள் வரும், எல்லாம் வரும், வரட்டும், அதெல்லாம் வந்துட்டு போட்டோம். உலகத்திலே ஒரு கவிஞன் சொல்றாங்க, வாழ்க்கையே ஒரு போர்க்களமா.
வாழ்ந்துதான் பார்க்கணும், காட்டணும். போர்க்களம் மாறலாம், போர்கள் தான் மாறுமோன்னு உலகத்தில் ஒரு கவிஞன் சொன்னான். போர்க்களம் இடம் மாறலாம், ஆனா எங்க போனாலும் என்ன உண்டு? போராட்டம் உண்டு. சத்தியத்தை கை கொள்ள வேண்டும். எபேசியர் 4 யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். ஆண்டவரை பார்த்து சொல்லணும். எஃப் மேஜர் கொடுங்க. ஆண்டவரை பார்த்து ஒவ்வொரு நாளும் சொல்லணும், கர்த்தரை பார்த்து சொல்லணும். என்னில் வல்லமை பலனும் ஒன்றுமே இல்லை, அன்பின் ரட்சகா என்னோடு இரும். என்னில் வல்லமை பலனும் ஒன்றுமே இல்லை, அன்பின் ரட்சகா என்னோடு இரும். என்னோடிரும் இன்ப இயேசுவா என்னோடிரும். என்னோடிரும் இன்ப இயேசுவா என்னோடிரும். என்னில் வல்லமை பலனும் ஒன்றுமே இல்லை, அன்பின் ரட்சகா என்னோடு இரும். ஆவியானவர் கருத்துல ஒப்பு கொடுங்க பிரதர், ஆவியானுடைய கருத்துல ஒப்பு கொடுங்க. நல்ல தேவனுடைய வார்த்தைகளை அறிக்கையிடுவோம், தேவனுடைய வார்த்தையை அறிக்கையிடுவோம். நான் ஒரு செய்தி ஒன்று கேட்டேன். இந்த அன்னாள் இருக்காங்கல்ல, அன்னாள் வந்து என்னுடைய பிள்ளைய நான் வந்து உங்க ஆலயத்துக்கு நான் கொடுக்குறேன், உங்களுக்காக நான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க தெரியுமா? அங்க இஸ்ரேலுடைய சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா இந்த அன்னாளுடைய குடும்பம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யவே முடியாது தெரியுமா? என்ன காரணம் அப்படின்னா, நம்ம வேதத்தை மேலோட்டமா பார்த்தா ஒன்னும் புரியாது. 1 சாமுவேல் 1:1 படிங்க. எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பின் எனப்பட்ட ரமாயும் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பெயர். அவன் எப்ராயிமின் ஆகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகூவின் மகனான ஏரோகாமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள். சரி, இந்த எல்கானா, இந்த அன்னாள், இந்த சாமுவேல், இந்த குடும்பம் இருக்கு பாருங்க. இந்த எல்கானாவுக்கு தான் சாமுவேல் பிறக்கிறாரு. எல்கானாவுக்கும் அன்னாளுக்கும் இவங்க என்ன கோத்திரம்? இந்த எல்கானா குடும்பம் லேவி கோத்திரம் மட்டும் இல்ல, கோராகினுடைய கூட்டம் இவங்க. இங்க இருக்க வசனம் 1 நாளாகமம் 6:33 இருக்கு. 1 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 33 நீங்க படிச்சீங்கன்னா, அதனால இந்த இவன் அவனை பெத்தான், அவன் இவனை பெத்தான் அங்க இருக்கிறதெல்லாம் நம்ம படிக்கணுங்க. புரியுதோ புரியலையோ படிக்கணும். குமாரரில் ஏமான் என்னும் பாடகன், இவன் யோவேலின் குமாரன், இவன் சாமுவேலின் குமாரன். பாருங்க, யோவேல் அப்படின்னு ஒரு குமாரன் சாமுவேலுக்கு இருந்தது. நம்ம வந்து சாமுவேலே படிக்கலாம். இவன் சாமுவேலின் குமாரன், இவன் எல்கானின் குமாரன், எல்கானாவின் குமாரன், எல்கானாவின் குமாரன். பாத்தீங்களா? சோ மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்த கோராகினுடைய கூட்டம், கோராகினுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க இவங்க. அந்த கோராகுக்கு லேவி கோத்திர ஊழியத்துல எந்த சுதந்திரமும் பங்கோ கிடையாது. அவங்க ஆண்டவருக்கெல்லாம் எந்த ஊழியமும் செய்ய முடியாது அந்த நாட்கள்ல. ஆனா சூழ்நிலைகள் எல்லாம் அப்படி இருந்தாலும், புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும், அதன் நடுவில் அன்னாள் அறிக்கை செய்யறாங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா அந்த ஆண் பிள்ளையை நான் உங்களுக்காக நான் வைப்பேன்ப்பா, அவன் உங்களுக்காக அவன் ஊழியம் செய்வான் அப்படின்னு சொல்லி விசுவாச அறிக்கை இட்டதை கர்த்தர் கனப்படுத்துறாரு. அப்போ
பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு அன்னாளுடைய நம்பிக்கையை, அறிக்கையை கனமணின கர்த்தர் நம்ம சத்தியத்துக்காக வாழணும்னு விரும்பி நம்ம பண்ற அறிக்கையை கர்த்தர் வீணா விட்டுருவாரா? விட மாட்டாருங்க. அதனால நல்ல பரிசுத்தமான வசனங்களை அறிக்கை செய்யுங்க. வெறும் வாக்குத்தத்தமான வார்த்தைகளை மட்டும் இல்ல, அதையும் அறிக்கை செய்யும். நல்ல பரிசுத்தத்துக்கு ஏதுவா எதெல்லாம் எனக்கு நடக்க முடியல ஆண்டவரே, நீங்க அறிக்கை செய்யணும். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நம்ம மனசுக்கு தெரியுது, எனக்கு அந்த ஆவியில எளிமையே இல்லை, எனக்கு நிறைய பெருமை இருக்கு. அப்ப அறிக்கை செய்யணும், ஆண்டவரே என்னால முடியாது, ஆனா நீங்க என்ன ஆவியில் எளிமை உள்ளவனாக மாற்ற போகிறீர், உமக்கு நன்றி அப்பா. நம்ம அறிக்கையிடணும். ஆகவே அருமையானவர்களே, சத்தியத்தை கை கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவியாக இருக்கிறார். அப்போ பயப்படாதே அப்படின்னு என்ன அர்த்தம்? சத்தியத்தை விட்டுவிடாதே, சத்தியத்தை என்ன செய்? கைக்கொள். மூணாவது, இந்த 36 என்பது ஹாய் அப்படிங்கிற வார்த்தையை குறிக்கிறது. ஹெத் யோத், ஜீவன், ஜீவன். அப்ப அது என்ன அர்த்தம் அப்படின்னா, கிறிஸ்துவாகிய ஜீவனை விட்டுவிடாதே. பயப்படாத அப்படின்னு என்ன அர்த்தம்? கிறிஸ்துவாகிய ஜீவன், அவர் தான் நமக்கு ஜீவன். யோவான் 14:6 நமக்கு தெரியும், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்ப ஜீவனாய் இருக்கிற கிறிஸ்துவை விட்டுவிடாதே. அவர்தான் நம்முடைய ஜீவன், அவர்தான் நம்முடைய உயிர். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துல அதனுடைய 4வது வசனத்தை படிக்கும்போது, கொலோசியர் 3:4 வாசிங்க. ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அப்ப அவர் தாங்க நம்முடைய ஜீவன். அந்த ஜீவனாய் இருக்கிற கிறிஸ்துவை விட்டுவிடக் கூடாது. ஏன்னா இந்த ஜீவனாலதான் நம்ம ரட்சிக்கப்பட போறோம். ரோம நிருபம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 5. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? திருவிழியத்தில் வாசிக்கலாம் அந்த வசனத்தை. ரோமர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 9, 10 வசனத்தை திருவிழியத்தில் படிக்கும்போது அங்க இன்னும் நமக்கு புரிகிற மாதிரி ரொம்ப அழகா சொல்லியிருக்கும். ரோமர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 9, 10 வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 9, 10 பாருங்க, மைக்ல படிங்க. வாசிங்க. ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ. நாம் கடவுளுக்கு பகைவர்களாய் இருந்தும், நம்ம ஒரு காலத்துல கடவுளுக்கு எப்படி இருந்தோம்? பகைவர்களாய் இருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே, பாருங்க, வாழும் அவர் மகன், அதாவது குமாரன் இயேசுவின் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் என்றோ. அந்த ஜீவனால தான் நமக்கு அந்த மீட்பு, அந்த கடைசி மீட்பு அந்த ஜீவனால தான் நமக்கு கிடைக்க போகுது. ஆகவே அருமையானவர்களே, பயப்படாதே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜீவனை விட்டுவிடாதே, கிறிஸ்துவாகிய ஜீவனை இழந்துடாத. உலகத்தை பிரியப்படுத்த, மனுஷரை பிரியப்படுத்த, என் மாமா, மச்சான், அக்கா, அண்ணன், தம்பி இவங்களை பிரியப்படுத்துறதுக்காக இயேசுவை விட்டுறாத.
அதான் பயப்படாதே. சரி, இப்ப இந்த நம்பர்லாம் விட்டுருங்க, வார்த்தையெல்லாம் விட்டுருங்க. எபிரேயம் படிக்கிறவங்களுக்காக இதெல்லாம் நம்ம சொல்றோம். இப்ப சத்தியத்தை மாத்திரம் சரிங்களா. இப்ப நம்பர் தெரிஞ்சு அதெல்லாம் நம்ம சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு இப்ப சத்தியம் தெரிஞ்சிருச்சு. 3 காரியம் பயப்படாதே என்பதற்குள்ள மறைஞ்சிருக்கு. என்ன? 1, பாவத்துக்கு இடம் கொடாதே, விட்டு விடாதே, கிறிஸ்துவாகிய ஜீவனை விட்டு விடாதே. இதெல்லாம் சேர்ந்துதான் பயப்படாதே. அப்ப இப்படி ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம கடந்து வருவதற்கு தான் தேவன் எழுந்தருளி இருக்கிறார். சரி, இது முதல் குறிப்பு. 2வது குறிப்பு கூட வருவோம். 2வது குறிப்பு என்ன? தேவ பயத்தினுடைய அர்த்தம். பயப்படாதன்னு சொன்னவரு அடுத்து ஒண்ணு சொல்றாரு, நீ பயப்படணும். உனக்கு என்ன பயம் இருக்கணும்? தேவ பயம் இருக்கணும். திரும்ப அந்த யாத்திராகமம் 20:20 படிங்க. வாசிங்க. யாத்திராகமம் 20:20. மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும், தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்துக்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார் என்றான். இந்த தம்மை பற்றின பயம் என்கிற இடத்துல அங்க பாத்தீங்கன்னா இராத்தோ அப்படிங்கிற வார்த்தை போட்டிருக்கு. இராத்தோ. அங்க இங்கே ரெண்டுமே சேம் வேர்டு தான், ஆனா கொஞ்சம் வித்தியாசமா வந்திருக்கு. இராத்தோ, YIRATHOW, இராத்தோ. இதுக்கு என்னென்ன எழுத்துக்களை பயன்படுத்துறாங்கன்னா யோத், ரேஷ், ஆலேஃப், தௌ, வாவ். திரும்பவும் சொல்றேன். யோத், ரேஷ், ஆலேஃப், தௌ, வாவ். இராத்தோ. பயப்படுங்க. அவருக்கு பயப்படுகிற பயம், ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு இருக்கணும் என்று சொல்லுகிறார். இராத்தோ. சரி, இதுக்கு என்னங்க அர்த்தம்? ஆண்டவருக்கு பயப்படணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஐயோ ஐயோ ஒரு அடிச்சிருவாரு, கொன்றுவாரு, அப்படி பயப்படணுமா? பாம்பை கண்டு பயந்து ஓடுற மாதிரி பயப்படணுமா? அப்படி இல்லை. இந்த இராத்தோ அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ரொம்ப அற்புதமான ஒரு அர்த்தம். இதனுடைய அந்த வேல்யூஸ் அதே மாதிரி சிங்கிள்ல போட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளவு வருது? 14 வருது. 14 வந்தா அது என்னது? கட்டளைகளை கை கொள்வது. அவ்வளவுதான். அவருக்கு பயப்படுறதுனா என்ன அர்த்தம்? அவர் மேல் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். ஆண்டவர் மேல அன்பு வைத்து, எனக்காக உயிரையே கொடுத்தாரே, என்ன நினைச்சாரே, என்னை தேடி வந்தாரே. எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, என்ன தேடி வந்தாரே. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு நம்ம அவர் மூலமா நம்ம அந்த ரட்சிப்பை பெற்று அபிஷேகம் பெற்றதுனால நமக்கு இன்னைக்கும் கூட நம்பிக்கை இருக்கு. இன்றைக்கு நான் என் கண்ணை மூடினாலும் நான் எங்க இருப்பேன்? யாரோட இருப்பேன்? என் ஆண்டவர் யெஷுவாவோடு இருப்பேன். அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு. பரலோக நிச்சயம் இருக்கு. மோட்ச நிச்சயம் நமக்கு இருக்கு. எத்தனை பெரிய பாக்கியம் நமக்கு. இந்த பூமியில வாழ்கிற காலங்களிலும் பாருங்க, ஆண்டவர் நமக்கு பாவத்தில் நம்மை விடுவிக்கிறார். மரண பயம், பேய் பயம், வியாதி பயம், எல்லாவற்றிலும் நம்மை விடுவிக்கிறார். பயங்கள் அவ்வப்போது வந்தாலும் சொல்றாரு, நீ பயப்படும் போது என்ன நம்பு. அவ்வளவுதான். எது நடந்தாலும் நான் உனக்கு இருக்கிறேன், தீமையை நன்மையா மாற்றுவேன். இவ்வளவாய் அன்பு வைத்த ஒரு தெய்வம் நமக்கு இருக்கிறாரே. நீங்க நம்ம கடவுளை பத்தி நம்ம இப்படி எல்லாம் நம்ம பேசுற மாதிரி மற்றவங்க எல்லாம் அவங்க கடவுளை பத்தி இப்படி பேசுவாங்களா? நீங்க கேளுங்களேன். ஏங்க நீங்க கோயிலுக்கு போறீங்க, ஏங்க கடவுளை தேடுறீங்க? சொல்லுவாங்க, நாங்க நல்லா இருக்கணும், நல்ல சுகத்தோடு இருக்கணும், நோய் நொடி இல்லாம நல்லா இருக்கணுங்க. சரிங்க, அவர் உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு, அதை பத்தி சொல்லுங்க. சொல்ல தெரியாது, சொல்ல முடியாது, சொல்வதற்கு ஒன்றும் இல்லை.
ஆனா நம்ம ஆண்டவர் நம்ம மேல வைத்த அன்புக்கு அடையாளமா கடவுள் மனிதனாக வந்தாரே, நம்ம அங்கிருந்தே நம்ம சொல்லலாம், உலக தோற்றத்துக்கு முன்பாகவே என்னை அவர் தெரிந்தெடுத்தாருங்க, என்னை அவர் நினைத்தார். என்ன நினைச்சாரு? எனக்காக உயிரையே கொடுத்தார், உயிரோடு எழுந்தார், இன்றைக்கும் எனக்காக உயிரோடு இருக்கிறார், எனக்காகவே வேண்டுதலும் செய்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்னாடி நம்மளை தேர்ந்தெடுத்தார். தேர்ந்தெடுத்தவர் இன்றைக்கு வரைக்கும் நம்மளை விட்டு விடாம நமக்காக வேண்டுதல் செய்கிறாரு, பரிந்து பேசுகிறார். இவ்வளவு அன்பு வைத்த தெய்வத்தை நானும் நேசித்து அவர் மேல அன்பு வைத்து என்ன செய்வேன்? அவருடைய கட்டளைகளை கைக்கொள்வேன். இதுதான் அவருக்கு பயப்படுவது. ரோமர் 8:33 வசனம் ரொம்ப நல்ல வசனம். ரோமர் 8 அதனுடைய 33வது வசனத்தை படிக்கும்போது, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. சரி, இத திருவிழியத்துல படிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். தேவன் தெரிந்து கொண்டார். நம்ம அதை அறிக்கை செய்யும் போதே நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையும் ஒரு பெரிய தைரியமும் நமக்கு உண்டாகும். நமக்குள்ள இருக்கிற குற்ற உணர்வு நம்மளை விட்டு வெளியே போகும். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பயப்படணும்னு சொன்னா ஏதோ பாம்புக்கு பயப்படுற மாதிரி பயந்து ஐயோ ஐயோ கொன்றுவாரு அடிச்சிடுவாரு, அப்படி இல்லை. அவரை நேசித்து அவர் மேல அன்பு வைத்து, ஒருவேளை நம்ம எங்கேயாவது தடுமாறி விழுந்துட்டா கூட, ஏதோ பாவத்துல சின்ன சின்ன பாவங்கள்ல தப்பி தவறி விழுந்துட்டா கூட, ஆண்டவரே நான் விழுந்துட்டப்பா, நான் வெளியே வர விரும்புறேன், என்னை தூக்கி எடுங்க, உங்களை எல்லாம் என்னால ஒன்றும் செய்ய முடியாது, என்னை நீங்க நிக்க வைப்பீங்கன்னு சொல்லி அவர் மேல வச்சிருக்கிற அன்பினால் அதையும் அறிக்கையிட்டு வெளியே வந்து, அதை விட்டு வெளியே வந்து அவரை இன்னும் உறுதியாய் பற்றி கொண்டு முன்னேறுகிற பாக்கியம் நமக்கு உண்டு. படிங்க. கடவுள் தேர்ந்து கொண்டவர்களுக்கு எதிராய் யார் குற்றம் சாட்ட இயலும்? யார் குற்றம் சாட்ட இயலும்? கடவுள் தேர்ந்து கொண்டவர்களுக்கு எதிராய் யார் குற்றம் சாட்ட இயலும்? எல்லாம் அறிக்கையிடுங்க. நான், சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, நான் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், என்னை யார் குற்றம் சாட்ட இயலும்? சொல்லுங்க தைரியமா. அப்புறம் அவர்கள் குற்றமற்றவர்கள் என காட்டுபவர் கடவுளே. சொல்லுங்க, நான் குற்றமற்றவன் என காட்டுபவர் கடவுளே. ஆமா, நம்மளை நம்ம யாரும் காட்ட வேண்டாம், அவர் நம்மளை காட்டுவார். ஒரு நாள் வரும், அன்னைக்கு அவர் காட்டுவார். அப்புறம் அவர்களுக்கு யார் தண்டனை தீர்ப்பு அளிக்க இயலும்? சொல்லுங்க, அவர்களுக்கு, எனக்கு யார் தண்டனை தீர்ப்பு அளிக்க இயலும்? ஏன்னா நம்மகிட்ட நிறைய குறைகள் இருக்கு. சாத்தான் சொல்லுவான், நீ விழுந்துட்ட, நீ தடுமாறிட்ட, நீ இப்படி ஒரு வார்த்தையை நீ பேசிட்ட, நீ இப்படி ஒரு தவறான காரியத்தை நீ யோசிச்சுட்ட, நீ இப்படி ஒரு காரியத்தை ஏதோ தப்பா ஏதோ ஒன்ன பார்த்துட்ட, அவ்வளவுதான் உன் கதை முடிஞ்சிரும் அப்படின்னு அவன் சொல்லுவான். தைரியமா சொல்லலாம், தண்டனை தீர்ப்பு யார் யார் கொடுக்க முடியும்? ஏன் தெரியுமா? ஏன் கொடுக்க முடியாது அப்படின்னா, என்னுடைய நீதியினால் அல்ல. படிங்க. இறந்து ஏன் உயிருடன் எழுப்பப்பட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கும் கிறிஸ்து இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார் அன்றோ? பரிந்து பேசுகிறார் அன்றோ? ஏன் நம்ம இப்படி சொல்றோம்? ஏன் நான் அப்படி சொல்றேன்? எனக்காக கிறிஸ்து இறந்தார், ஏன் உயிரோடு எழுந்தார், இன்னைக்கு கடவுளின் வலது பார்சத்தில் இருந்துகிட்டு எனக்கு என்ன செய்யற? எனக்காக பரிந்து பேசுகிறார். தொடர்ந்து தொடர்ந்து நான் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காகவா? இல்ல. 1 யோவான் 2:1 இத நினைச்சு, இந்த அன்பை நினைத்து வாசிங்க. நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் வழக்கறிஞர் இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய வழக்கறிஞர், நமக்காக பரிந்து பேசுகிறார்.
நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. அவரே போதும். அப்படியானால் இந்த தேவ பயம் என்பது ஏதோ ஆண்டவரை அப்படியே அவர் மேல அப்படியே அவரை கண்டுபிடி நடுங்கி அப்படி இல்லை. தேவ பயம் என்றால் ஆண்டவர் மேல் அன்பு வைத்து 14 அவருடைய கட்டளைகளை கைக்கொள்வது. அததான் எபேசியர் 4:15 சொல்லி இருக்கு. எபேசியர் 4:15 வாசிங்க. எபேசியர் 4 அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அதனால அன்புடன் சத்தியத்தை கைக்கொள்ளுவோம். தலையாகிய கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாவற்றிலும் வளரும்படியாக அப்படி செய்தார். ஆகவே அவர் மேல் வைத்திருக்கிற அன்பினால் நாம் சத்தியத்தை கைக்கொள்ளணும். இதுதான் அவருக்கு பயப்படுவது. அவருக்கு பயப்படுவதுன்னு இதுதான். அப்ப முதல்ல பயப்படாதன்னு சொன்னவர் இப்ப அவருக்கு பயப்படுங்கன்னு சொல்றாரு. சரி, கடைசியாக 3வது தேவ பயத்தினால் உண்டாகிற விளைவு. ஒரு 7 விளைவுகள் இருக்கு. அதை ரொம்ப விலாவாரியா நான் சொல்ல விரும்பல. ஏன்னா தேவ பயம் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா இந்த தேவையற்ற பயத்தை விட்டுட்டு தேவ பயத்துக்கு நம்ம இடம் கொடுக்கும் போது இந்த விளைவுகள் தானாகவே நம்ம வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். அந்த வசனத்தை மாற்ற நான் காட்டுறேன். 1 சங்கீதம் 128:4 வாசிங்க. சங்கீதம் 128. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனுக்கு என்ன உண்டு? ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஆசீர்வாதத்தை அவன் தேடி போக வேண்டாம், ஆசீர்வாதம் அவனை தேடி வரும். அப்ப அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள 3 மை இருக்கு. செழுமை, கொழுமை, முழுமை. தேவன் உங்களை என்னை ஆசீர்வதிக்கும் போது உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். செழுமை. அடுத்து உன் மனைவி உன் வீட்டோர்களில் கனிந்த திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றி ஒளிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். அது கொழுமை. அடுத்து நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய், இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை நீ காண்பாய். அதுக்கு பேரு முழுமை. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை ஆண்டவர் இவ்விதமாக ஆசீர்வதிக்கிறார். 2வது நீதிமொழிகள் 10:27 படிக்கும்போது, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை படிக்கும்போது, பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகிப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிற அனுபவம் இருக்கும்போது நம்முடைய ஆயுசு நாட்கள் என்ன செய்யும்? பெருகும். நீங்கள் நானும் ஆண்டவருக்கு பயப்படும் போது நம்முடைய ஆயுசு நாட்கள் பெருகும். தேவ பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நமக்கு ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, காலத்துக்கு முன்பாக உள்ள மரணம் நமக்கு வராது. உங்களை என்னை இந்த பூமியில எத்தனை காலங்கள் கர்த்தர் வைக்கணும்னு விரும்புகிறாரோ அத்தனை காலங்களுக்கு தேவன் நம்மளை வைப்பார். வேணா கொஞ்சம் கூட்டுவாரே ஒழிய குறைக்க மாட்டார். எப்போ? தேவபயம் இருந்தா. நமக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிற காலங்களை கொஞ்சம் கூட்டுவார், ஆனா குறைக்க மாட்டார். அப்போ ஆயுசை பெருக பண்ணுவார். இந்த வசனத்தை திருவிவிலியத்தில் வாசிப்போம். நீதிமொழிகள் 10:27 திருவிவிலியத்தில் வாசிப்போம். அங்க படிக்கும்போது ரொம்ப அழகா அது சொல்லியிருக்கு. வாசிங்க. நீதிமொழிகள் 10:27. கர்த்தருக்கு பயப்படும் போது நமக்கு எவ்வளவு விளைவுகள், எவ்வளவு நல்ல விளைவுகளை கர்த்தர் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம படிக்கலாம். வாசிங்க. ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம், ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் ஆயுளை நீடிக்க செய்யும். பாருங்க, ஆயுளை என்ன செய்யுமா? நீடிக்க செய்யும். பொல்லாரின் ஆயுட்காலம் குறுகிவிடும். அதனால கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆயுளை நீடிக்க செய்யும்.
மூணாவது, நீதிமொழிகள் 14:27 படிக்கும்போது 26, நீதிமொழிகள் 14 திட நம்பிக்கை உண்டு. போதும் அப்படின்னு நிறுத்துங்க. மூணாவது, கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு என்ன உண்டு? திட நம்பிக்கை உண்டு. மலையே இடிஞ்சு விழுந்தாலும் சரிங்க, எது எப்படி ஆனாலும் சரி, அவனுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கு, இருக்கிறவராகவே இருக்கிறவர் எனக்கு இருக்கிறார், அவ்வளவுதான். எஹியே அஷேர் எஹியே, எது எப்படி போனாலும் அவர் எனக்கு இருக்கிறார், என் ஆண்டவர் யெஷுவா இயேசு எனக்கு இருக்கிறார். அந்த திட நம்பிக்கை நமக்கு உண்டு. நீங்களும் நானும் தேவ பயத்தோடு இருப்போமானா திட நம்பிக்கை நமக்கு உண்டு. திட நம்பிக்கை உண்டு. நாலாவது, நீதிமொழிகள் 14 அதே 26ஆம் வசனத்துல இன்னொரு காரியமும் சொல்லியிருக்கு. திரும்ப படிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தா நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்ன கிடைக்கும்? அடைக்கலம் கிடைக்கும். அருமையானவர்களே, நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்கணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய அடைக்கலம் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போமானால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ்வது ரொம்ப முக்கியம். அவர்கள் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் உண்டு. அருமையானவர்களே, நீங்களும் நானும் சொத்து சேர்த்து வச்சுட்டு போக வேண்டாம். சொத்து சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, வேற எதை சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உள்ளவங்களா வாழ்ந்து நாம் கடந்து போகும்போது நம்முடைய பிள்ளைகள் ஒருபோதும் நடுத்தருவில் நிற்க மாட்டாங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்கும்? அடைக்கலம் கிடைக்கும். அதே நேரத்தில் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லாம வீடு மேல வீட்டை கட்டி, மாடி மேல மாடியை கட்டி, அங்கங்க நிலங்களை வாங்கி போட்டு என்ன செய்தாலும் சரி, கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை விட்டுட்டோம் அப்படின்னா பிள்ளைங்க அது அந்த 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 வாங்கி வச்சதையும் ஊதாரித்தனமா அதை செலவு பண்ணி இருக்கிற அடைக்கலமும் போயிடும். கர்த்தருக்கு பயப்படுற பயத்துல இருக்கிற ஒரு மனுஷன் அவன் ஒண்ணுமே வச்சுட்டு போலன்னு வைங்களேன், ஒண்ணுமே வைக்கல, பிள்ளைங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, பிள்ளைங்களுக்காக ஒண்ணுமே இல்லை, ஆனா கர்த்தர் அவங்கள கைவிட மாட்டார். அந்த பிள்ளைகளை அவங்களுக்கு அடைக்கலம் கிடைக்கும். நம்புங்க, வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ரகசியம் இதெல்லாம். நம்ம சும்மா அந்த உலகத்தார் போலவே பேசிக்கொண்டு ஐயோ என் பிள்ளைக்கு நான் ஒண்ணுமே வைக்கலையே, ஐயோ என்ன ஆகுமோ அப்படிலாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுற பயமா இருங்க பிரதர், கர்த்தருக்கு பயப்படுற பயத்துல நீங்க இருங்க சிஸ்டர், உங்க பிள்ளைங்களை கண்டிப்பா கர்த்தர் கைவிட மாட்டார். நம்முடைய பிள்ளைகளை நல்லா தான் வைப்பார். நம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். வசனம் இருக்கு, வசனம் பொய்த்து போகாது. ஐந்தாவதாக, எபிரேயர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம், திருவிழியத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வசனத்தை நம்ம பைபிள்ல வாசிப்போம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில், அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி, தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. கவனிங்க, பலத்த சத்தம் இருந்ததுனால ஜெபம் கேட்கப்படல, அது மட்டும் இருந்ததுனால, கண்ணீர் விட்டதுனால மட்டும் ஜெபம் கேட்கப்படவில்லை. தம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவரையே நோக்கி இருந்தபடினாலும் ஜெபம் கேட்கப்படல. இதெல்லாம் தேவை, ஆனா இவைகளை மட்டும் வைத்துக் கொண்டில்லை. அடுத்தது, ஜெபம் வேண்டுதல் செய்ததுனாலையும் ஜெபம் கேட்கப்படல, விண்ணப்பம் பண்ணதுனாலையும் ஜெபம் கேட்கப்படல. இதெல்லாத்தையும் செய்து அந்த ஜெபம் கேட்கப்படுறதுக்கு அங்க ஒண்ணு செய்த அங்க அவர் ஒண்ணு செய்தார் பாருங்க. அவருக்குண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. இது யாருக்கு? ஆண்டவர் யெஷுவா, ஆண்டவர் இயேசுவுக்கு.
பாருங்க, அவரும் பாருங்க பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி இருக்கார், வேண்டுதல் செய்திருக்கிறார், விண்ணப்பம் பண்ணி இருக்கிறார். அதோடு அவர் விடல, அவர் பயபக்தி உள்ளவராக இருந்தபடியினால் மனுஷனாய் இருந்த அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டதாம். திருவெளியத்தில் வாசிங்க. அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில், யாரு? ஆண்டவர் இயேசு இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி, தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி, பாருங்க, உரத்த குரல் எழுப்பினாராம், கண்ணீர் சிந்தினாராம், மன்றாடி வேண்டினார், மன்றாடினாராம், வேண்டினாராம். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு, பாருங்க, அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கொண்ட அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவிசாய்த்தார். பாத்தீங்களா? இத்தனை காரியங்கள் இருந்தாலும் கடவுள் செவிசாய்க்கணும்னா என்ன இருக்கணும்? இறைப்பற்று கலந்த அச்சம். அப்ப தேவபயம் நம்ம வாழ்க்கையில இருந்தா நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு செவிசாய்க்கிறார். உங்களுக்கு எனக்கு தேவ பயம் இருக்குதா? அதுக்காக கண்ணீர் வேண்டாம், அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் வேணும். அதெல்லாத்தோடையும் சேர்ந்து தேவ பயமும் இருக்கணும். நான் எவ்வளவோ அழுகிறேன், எவ்வளவோ சத்தம் போட்டு ஜெபம் பண்றேன், எவ்வளவோ மணிக்கணக்கா ஜெபிக்கிறேன், ஓகே, நல்லது. அதோடு கூட சேர்ந்து என்னவும் இருக்கணும்? தேவ பயம், இறைப்பற்று கலந்த அச்சம், தேவ பயம் நமக்கு தேவை. உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் இதை தருவாராக. இதை பிரசங்கம் பண்றதுனால நான் ஏதோ ரொம்ப தேவ பயம் உள்ளவனா இருக்கேன்னா நீங்க நினைக்காதீங்க. நம்ம எல்லாருமே குறை உள்ளவர்கள். நம்ம எல்லாரையுமே தேவன் பலப்படுத்த வேண்டும். தேவ பயத்தை கர்த்தர் கொடுக்கணும். இன்னைக்கு நம்ம பார்க்கிற கிறிஸ்தவம் தேவ பயத்தை இழந்த கிறிஸ்தவமாக இருக்கிறது. இன்னைக்கு தேவ பயமெல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு இதுக்கு நடுவில் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் கர்த்தர்கிட்ட கேட்டு இந்த தேவ பயம் உடையவர்களாக நம்ம வாழணும். ஆறாவதாக 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தை படிக்கும் போது, 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தை வாசிப்போம். வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த, பரிசுத்தமாகுதலை என்ன செய்யுங்க? தேவ பயத்தோட பூரணப்படுத்தப்படுவோம். அப்ப தேவ பயம் இருந்தா பரிசுத்தத்தில் நாம் முழுமை அடைவோம். இந்த உலகத்துல பணக்காரங்கள்லாம் பரலோகத்துக்கு வாங்கன்னு கர்த்தர் கூப்பிட போறது இல்லை. உன்கிட்ட பணம் இல்லையா, பரலோகத்துக்கு வராத அப்படின்னு கர்த்தர் சொல்ல போறதே கிடையாது. யார் யாருக்கெல்லாம் சொந்த வீடு இருக்கு, நீங்க எல்லாம் பரலோகம் வாங்க அப்படின்னு கர்த்தர் கூப்பிட போறதே கிடையாது. சொந்த வீடு உள்ளவங்களாம் பரலோகம் வாங்க, வாடகை வீடு உள்ளவங்களாம் பரலோகத்துக்கு வராதிங்க அப்படின்னு கர்த்தர் சொல்ல போறதே இல்லை. யார் யாரெல்லாம் நிறைய படிச்சிருக்கீங்கப்பா வாங்கப்பா பரலோகத்துக்கு அப்படின்னு கர்த்தர் சொல்ல போறதே இல்லை. யார் யார நல்ல கிளி மாறி சுண்டி விட்டா ரத்தம் வர்ற மாதிரி உலகத்துல கேட்கிறான்ல, எப்படிப்பா பொண்ணு வேணும்? சுண்டி விட்டா என்ன வரணும்? ரத்தம் வரணும். சுண்டி விட்டா ரத்தம் வர்றது அது சரியான நோய் பிடிச்சதா தான் இருக்கும். சுண்டி விட்டா ரத்தம் வரணுமா? சுண்டி விட்டா ரத்தம் வரணும். அப்படிப்பட்டவங்களா வாங்கப்பா பரலோகம் அப்படின்னு கர்த்தர் சொல்ல போறது இல்லை. கருப்பா இருக்கவங்களா வராதிங்க சொல்லவே மாட்டார். ஆனா அவர் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், யாரெல்லாம் பரிசுத்தமா இருக்கீங்களோ அவங்க வாங்கப்பா. யாருடைய வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லையோ நீ வந்துடாத, கிட்டே வந்துடாத சொல்லிடுவார். அப்போ தேவ பயம் நம்ம வாழ்க்கையில இருந்துச்சுன்னா தான் நம்ம பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 15-16 வசனங்களை படிக்கும் போது, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல, நீங்களும்
உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தராயிருங்கள், நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. எழுதியிருக்கிறதே. வாசிங்க. அன்றியும் பட்சபாதம் இல்லாமல், அன்றியும் பட்சபாதம் இல்லாமல், அவனவனுடைய கிரியைகளின்படி, அவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால், இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். பரிசுத்தத்தை பத்தி பேசி அடுத்து எதை பத்தி பேசுறாரு? பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். அதனால பரிசுத்தம் என்பது நம்ம சொந்த பலத்தில் முடிவதில்லை. அவர்தான் நம்மை பரிசுத்தமாக்குகிறவர். உங்களை என்னையும் பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் அவர்தான். அவரே நம்மை பரிசுத்தமாக்குபவர். தம்முடைய இரத்தத்தினாலும் வார்த்தையினாலும் பரிசுத்தாவியினாலும் உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்குபவர் அவர்தான். அப்ப அவர் பரிசுத்தமாக்க ரெடியா இருக்கும் போது அந்த பரிசுத்தத்தை விட்டு விலகி போனா எப்படி? ஆகையினால் தேவ பயம் இருந்தா பரிசுத்தமாகுதல் முழுமை அடையும். கடைசியாக 7வது, இந்த தேவ பயம் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நம்ம கிடைக்க போற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 10-11 வசனங்களை படிக்கும் போது, ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம், தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருக்கிறோம். அப்ப தேவ பயம் இருந்தாதான் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க முடியும். அதாவது வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. கிறிஸ்துவின் நியாயாசனம் என்பது வேறு, வெள்ளை சிங்காசனம் என்பது வேறு. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டவங்க, அபிஷேகம் பெற்றவங்க, நம்ம வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டியவர்கள் அல்ல. நம்ம எங்க நிற்க வேண்டியவங்க? கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டியவங்க. அது எப்ப வரும் அப்படின்னா, இப்ப வரப்போதே ரகசிய வருகை. மத்திய ஆகாயத்தில் ஆண்டவர் இயேசு வரப்போகிறார் இல்லையா? இந்த ரகசிய வருகை, அதுதான் கிறிஸ்துவினுடைய நியாயாசனம். அந்த நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கும் போது நாம் எடுத்துக்கொள்ளப்படணும். ஆண்டவர் இயேசு உங்களை என்னையும் பார்த்து நீ எனக்கு வேண்டான்னு சொல்லிடக்கூடாது. நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதுக்கு நமக்கு என்ன தேவை? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இப்படி ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தினால உண்டாகிற 7 விதமான விளைவுகளை நாம் படிக்கிறோம். பிரதர் சிஸ்டர், நம்ம சபைக்கு எவ்வளோ பாடுபட்டு ஆண்டவரை உறுதியா பற்றி கொண்டு நம்ம வாழ்ந்து வருகையில போகலைன்னா என்ன பிரயோஜனம்? இயேசு வரும்போது வருகையில போலனா என்னங்க பிரயோஜனம்? இன்னைக்கு சபைகள்ல வதன்னு கூட்டங்களை சேர்த்து கொண்டு வருகையை பத்தியும் சொல்றது இல்லை, ஒன்னும் சொல்றது இல்லை. இயேசு வருவாரு, வருகைக்கு சபையே நீ ஆயத்தப்படுங்கிறத சொல்ற கூட்டமெல்லாம் குறைஞ்சிருச்சு. ஆகவே நீங்களும் நானும் வருகையில போகணுங்க. வருகையில போகணும், அதான் முக்கியம். அதுக்கு தான் நம்ம சபைக்கு வந்திருக்கோம். அதுக்கு தான் நம்ம சபையா கூடியிருக்கோம். ஆகவே அருமையானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தாதான் வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அருமையான நம்முடைய செல்லக்குமார் பாஸ்டையா சொன்ன ஒரு காரியம், மற்றவர்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று எண்ணி வாழாதே, படைத்தவர் என்னை பற்றி என்ன நினைப்பார் என்பதை யோசித்து வாழு. படைப்புகளுக்கு பயப்படாத, படைத்தவருக்கு பயந்து வாழ். படைப்புகள் என்னை என்ன நினைக்கும் என்று, அல்லது படைக்கப்பட்டவர்கள் என்னை குறித்து என்ன நினைப்பார்கள் என்று சொல்லி நீ யோசித்து வாழாதே.
படைத்தவர் என்னை குறித்து என்ன நினைப்பார் என்பதை யோசித்து சிந்தித்து வாழு. கவனிங்க, படைக்கப்பட்டவர்கள் என்ன நினைப்பாங்க, ஐயோ அப்படி பண்ணிடுவாங்களோ இப்படி பண்ணிடுவாங்களோ என்று சிந்தித்து வாழ்வது அந்த முதல். அதுக்கு நீ பயப்படாத, அது தேவையற்ற பயம். ஆனா படைத்தவர் என்னை குறித்து என்ன நினைப்பார் என்பதை யோசித்து நீ வாழு, அதுக்கு பேர் தான் தேவ பயம். ஆகவே நமக்கு இந்த தேவ பயம் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த தேவ பயத்தையும் கூட நாம பெற முடியாது. வேதத்துல இப்படி இரு அப்படி இரு அப்படின்னா சொல்லியிருக்கே, பரிசுத்தமா வாழ், இது எதையுமே நம்ம பலத்துல பெற முடியாது. இதுக்கெல்லாம் அவர் தெய்வீக அனுகூலங்களை வைத்திருக்கிறார். ஏசாயா 11:2 படிக்கும் போது, ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படித்து முடிக்கலாம். அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். தேவ பயம் வேணும்னா நமக்கு யாருடைய உதவி வேணும்? யாராலதான் அது வரும்? பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவரால் தான் இந்த தேவ பயம் நமக்குள்ளே வரும். அவர் நமக்குள் இருந்து இந்த தேவ பயத்தினுடைய ஆவியினால் நம்மை நிரப்புவார். அதனால அருமையானவர்களே, நம்மை முற்றிலுமாக ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். அவர் எழுந்தருளி இருக்கிறார். எதற்காக? 2 பக்கங்கள் நமக்குள்ள உண்டாகணும். 1, பயப்படாதே, தேவையற்ற பயம் கூடாது. இன்னொன்னு என்னது? தேவ பயம் நமக்கு தேவை. கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்மளை எழுந்து நிற்போம். உயிர் தெழுந்தாரே அந்த பாட்டில் பரிசுத்தமாகுதலை பயத்தோடென்றும் காத்துக்கொள்வோம். அந்த அடி நம்ம எல்லாருமாக சேர்ந்து நம்ம பாடி கர்த்தர் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க போறோம். எல்லாம் அர்ப்பணித்தவர்களாக பரிசுத்தமாகுதலை பயத்தோடென்றும் காத்துக்கொள்வோம். பரிசுத்தமாகுதலை பயத்தோடென்றும் காத்துக்கொள்வோம். ஏக்காலம் தொனிக்கை மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. ஏக்காலம் தொனிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. உயிர் தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசுவாயின் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசுவாயின் சொந்தமானாரே. உயிர் தெழுந்தாரே. 2 கரத்தை உயர்த்தி ஏக்காலம் தொனிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. ஏக்காலம் தொனிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. எல்லாம் தேவ பயத்தை கர்த்தர் நமக்கு தரும்படியாக, தேவையற்ற பயத்தை நம்மை விட்டு நீக்கும்படியாக, தேவ பயத்தின் ஆவியினால் நம்மை நிரப்பும்படியாக எல்லா கர்த்தர் சமூகத்தில் கைகளை தட்டி எல்லா ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி எல்லா ஒரு விசேஷித்த தேவ பயத்தினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. எல்லாம் பெற்றுக்கொள்வோமாக, பெற்றுக்கொள்வோமாக. ரிசீவ். Hallelujah. Tidabala kabana karabala dadabana. Ribana karabana tudabalan karabalan tudabalan kara. Amen, amen, amen. Thank you, Appa. Thank you, Appa. Amen. This is John.
பிதாவே மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே மே துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே நல்ல ஆராதனை நீர் எங்களுக்கு தந்தபடினாலும் மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு இடைப்பட்டபடினால், நீர் எங்களோடு பேசினபடினாலும் மே துதிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே எங்களுக்குள்ள இருக்கிறதான தேவையற்ற பயங்களை கர்த்தர் எடுத்து போடும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா மே துதிக்கிறோம். ஆண்டவரே யெகோவாவை துதிக்கிறோம். ஆண்டவரே தேவனுக்கு பயப்படுவதான ஒரு பயம் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா மே துதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே பயப்படாதே என்று சொல்லி கர்த்தாவே நீர் எங்களோடு பேசினீரே. ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே பாவத்துக்கு இடம் கொடுக்காதபடி, ஆண்டவரே சிவா ஆண்டவரே சத்தியத்தை விட்டு விலகாதபடி, ஆண்டவரே அப்பா கிறிஸ்துவாகிய ஜீவனை விட்டு விடாதபடி, ஆண்டவரே அப்பா காணப்பட கத்திரங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே சிவாமை துதிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே தேவ பயம் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே தேவனுக்கு ஆண்டவரே நாங்கள் பயப்படுகிற பயம், ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து ஆண்டவரே உம்மிடத்தில் பிரமாணங்களை நாங்கள் கை கொள்ள, உம்மிடத்தில் நாங்கள் ஆண்டவரே பயபக்தியா இருக்க, உமக்கு பயப்பட ஆண்டவரே உமக்குள்ள இருக்கிறதான அன்பை நீர் எங்களுக்கு தருவீராக கர்த்தாவே. துதிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் உம்முடைய அன்பிலே நாங்கள் நெருங்க ஆண்டவரே கத்திரங்களுக்கு கிருபை தாங்கப்பா. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே மே துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தேவனுக்கு பயப்படுகிறதால் உண்டான விளைவுகளை நீர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அந்த 7 விதமான விளைவுகள் எங்கள் வாழ்க்கையில உண்டாகட்டும். ஆண்டவரே நாங்கள் உமக்கு பயப்பட்டு ஆண்டவரே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, ஆண்டவரே அந்த ஆயுசு நாட்கள் எங்களுக்குள்ளே பெருகட்டும். ஆண்டவரே உமக்கு பயப்படுகிறதுனால் எங்களுக்கு திட நம்பிக்கை உண்டாகுமே கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா எங்கள் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் என்று நாங்கள் தியானித்தோமே. ஆண்டவரே அப்பா எங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும் என்று நாங்கள் தியானித்தோமே கர்த்தாவே. இயேசுவே மே துதிக்கிறோம். நாங்கள் உமக்கு பயப்படுகிறதுனால் ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தத்தில் நாங்கள் முழுமையடைய முடியுமே கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல ஆண்டவரே உமக்கு பயப்படும் போது கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்படா உம்முடைய நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிற்க ஆண்டவரே அப்பா உம்முடைய வருகையில நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவோமே கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் மே துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆண்டவரே அப்பா எங்களுக்குள்ள இருக்கிறதான தேவையற்ற பயங்களை எடுத்து போட்டு கர்த்தருக்கு பயப்படுதான பயத்திலே நாங்கள் வளர கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபை தந்தருளும்படியா செபிக்கிறோம். ஆண்டவரே வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தரப்படியாய் ஆசீர்வதிங்க, அப்படியே நடத்துங்க, அப்படியே வரிக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஊழியக்காரக்காய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இன்னும் அநேக வேதத்தின் ஆழங்களை எங்களுக்கு பகுத்து போதிக்க ஆண்டவரே கிருபா வரங்களால் கர்த்தர் நிறைக்கும்படியா செபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். டி மேஜர். ஷமா இஸ்ராயேல் Adonai Eloheinu Adonai Echad Shema Israel Adonai Eloheinu Shema Israel Adonai Eloheinu Adonai Echad. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலோபகாரங்களையும் மறவாதே. அவன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களெல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினால் இறக்கு நாடி முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாயின் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமேன். இடதுகை இருதயத்தில் வைத்து வலதுகை ஆண்டவராக உயர்த்தி இவரே இவரே Yahweh Ibaré Dega Ibaré Dega Yahweh Vaishmarika
ஆசீர்வதித்தவனை காக்க கடவர். கர்த்தர் நம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்கப்படும் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் நம்முடைய முகத்தை பிரசன்னாக்கி உனக்கு சமாதானம் ஷலோம் கட்டிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய யெஷுவா ஹமஷியாக் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் சதாகாலங்களிலும் நம்முடைய சில பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வரி வரைக்கும் இருந்து நம்ம எல்லாரையும் காப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களுடைய தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் ஒருத்தர் வாழ்த்தி நமக்கு பரிசுத்தமாகுதலை பயத்தோடு காத்துக் கொள்வோம். எக்காலம் தொன்னுக்கையில் மறுரூபமாக